ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் இதை எப்பொழுதுமே நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால், நான் சொல்லுகிறவைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து நலமானதா இருந்தால் மாத்திரமே பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தந்திருக்கிறார். சோ நாம் சோதித்து பார்த்து அது சரியா இருக்கும் பட்சத்திலே பிடித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான இந்த வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா இந்த வசனத்தின் படிதான் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, நான் சொல்றதான் நீங்க நம்பணும் அப்படின்னு. அப்படி அல்ல. வேதாகமத்தில் சரியாக இருந்தால், நம்முடைய ஆவிக்கு அது சரியாகப்பட்டால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சமாதானத்தை தந்தால் அதை மாத்திரமே நாம் பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய சமாதானம் ஒருவேளை கெட்டு போகும் என்று சொன்னால் அதை விட்டுவிட வேண்டும். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சமாதானத்துடைய மேன்மை என்னன்னா, தவறாய் நாம் ஏதாவது கேட்கும் பொழுது, தவறாய் நடக்கும் பொழுது இந்த சமாதானம் நம்மை விட்டு ஈடுபட்டு நம்மை ஒரு கலக்கத்திற்குள்ளாக கொண்டு போகும். நாம் சரியாய் நம்மை சரி செய்து கொள்ளும் பொழுது, சரியான விஷயங்களை கேட்கும் பொழுது இந்த சமாதானமானது நம்மை நடத்தி நம்மை ஒரு சமாதானமான சூழ்நிலைக்குள்ளாக, ஒரு அமைதியான சூழ்நிலைகளுக்குள்ளாக கொண்டு போகும். சோ அதுதான் நமக்கு இண்டிகேஷன். எப்பொழுதுமே எதை கற்றாலும் எதை செய்தாலும் சமாதானம் நமக்குள்ளாக இருக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனவே இந்த வசனத்தோடு நம்ம ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு. சோ எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்போ உள்ள செய்திக்குள்ள போக போறோம். முதலாவது, இந்தியாவில் யூதர்களின் ஜெபாலயங்கள் ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்தியாவில் யூதர்களின் ஜெபாலயங்கள் இது முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. இந்தியாவில் யூதர்களுடைய ஜெபாலயங்கள். சில படங்களை உங்களுக்காக காண்பிக்கிறேன், அதை அப்படியே பார்த்து கொள்ளுங்க. கேரளாவில் மலபார் கடற்கரையில காடும்பகம் அப்படின்ற ஒரு ஜெபாலயம் இருக்கிறது. அது 1200 இயேசு கிறிஸ்துக்கு பின்பு 1200 இருந்து 1700 வரைக்கும், அதாவது முறையா 1600 அதை கட்டினாங்க. 1700 அத சீரமைத்தாங்க, ரீபில்ட் பண்ணாங்க. அதை நீங்க பார்க்கிறீங்க. இது கேரளால இருக்கிறதான ஒரு சினகாக். அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு செண்டமங்கலம் சினகாக். இது 1420 அதுவே கேரளாவில கட்டப்பட்டதான ஒரு ஜெப ஆலயத்தை நீங்க பார்க்கிறீங்க. 1420 கொடுங்கல்லூர் அப்படின்ற அந்த பகுதியில இருக்கிறதான அந்த யூதர்கள் தங்களுக்காக கட்டி கொண்டதான ஒரு சினகாக நீங்க பார்க்கிறீங்க, ஜெபாலயத்தை பார்க்கிறீங்க. அடுத்தது ஃபோர்ட் கொச்சின்ல இருக்கிறதான ஒரு சினகாக், ஒரு யூதருடைய ஜெபாலயம் 1567 கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய படத்தையும் நீங்க பார்க்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன அலைகள் என்னவாக இருக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாலா ஜூயிஷ் சினகாக். இதுவும் கேரளாவில இருக்கிறதான ஒரு சினகாக். 1400 கட்டப்பட்டது. இன்றைக்கு கொரோனாக மாறிவிட்டது. சோ 1400 கட்டப்பட்டதான ஒரு சினகாக நீங்க பார்க்கிறீங்க. அடுத்தது பூனாவில ஓஹெல் டேவிட் ஜெபாலயம் 1863 கட்டப்பட்ட ஒரு ஜெபாலயத்தை நீங்க பார்க்கிறீங்க. அடுத்து மேகன் ஆபிரகாம் சினகாக் அகமதாபாத் குஜராத்ல 1934 கட்டப்பட்டதான ஒரு சினகாக நீங்க பார்க்கிறீங்க. அதே போல மேகன் டேவிட் சினகாக் கல்கத்தாவில் இருக்கிறதான ஒரு சினகாக நீங்க இங்க பார்க்கிறீங்க. அடுத்து கேட் ஆஃப் மெர்சி சினகாக் பம்பாயில, அதாவது இன்றைக்கு இருக்கிற மும்பைல 1860 கட்டப்பட்டதான ஒரு சினகாக நீங்க இங்க பார்க்கிறீங்க. 1796 முதல்ல கட்டினாங்க. அதுக்கப்புறம் இது இடம் மாற்றி 1860 இருந்து இந்த இடத்துல இந்த சினகாக் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது மேகன் டேவிட் சினகாக் பைக்குல்லா மும்பை. அதே மும்பைல இன்னொரு சினகாக் பார்க்கிறீங்க. யூதருடைய ஜெபாலயத்தை நீங்க பார்க்கிறீங்க, ப்ளூ கலர்ல இருக்கு. இது மும்பைல இன்றைக்கும் இருக்கிறதான ஒரு சினகாக். அடுத்தது ஷார் ராசோன் சினகாக் மும்பை. இன்னும் பாம்பேல இருக்கிற இன்னொரு சினகாக நீங்க பார்க்கிறீங்க, யூதருடைய ஜெபாலயத்தை பார்க்கிறீங்க. சோ இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதான ஒரு இதுவும் ஒரு ஜெபாலயம். அடுத்தது இங்க நீங்க ஒரு புக் பாக்குறீங்க. இந்த புக்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு யூதர்களுடைய ஜெப புஸ்தகம். ஓகே, யூதர்களுடைய ஜெப சித்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தூர் அப்படின்ற ஜெப புஸ்தகம். இந்த ஜெப புஸ்தகத்துல ஒரு சீல் குத்தி இருக்கு. அந்த சீலை மாத்திரம் உங்களுக்கு பெருசு பண்ணி காமிக்கிறேன். அந்த சீலை பாருங்க, உங்களுக்கு தெரியும்.
என்ன அப்படி இருக்குன்னா ரபி சாலமோன் ஹாலெவி அப்படின்றவர் மெட்ராஸ்ல, ஓகே, மெட்ராஸ் போட்டிருக்கு பாருங்க, மெட்ராஸ். சோ அந்த சீல் அங்க இருக்கு. இங்க சென்னையில நம்ம தமிழ்நாட்டுல யூதர்களுடைய ஜபாலயம் இருந்ததற்கான அந்த புஸ்தக குறிப்பை நீங்க பார்க்கிறீங்க. ஆனா பில்டிங் எங்க இருக்குன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஆனா இந்த புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது மெட்ராஸ் சினகாக் அப்படின்ற அந்த சீலும் மேல நீங்க பார்த்துருக்கீங்க, அந்த சீலும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த சினகாக் எங்க இருந்துச்சுன்னு தெரியல, வரலாறுல அது அழிந்து விட்டது. சோ இதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இந்த சினகாக் எங்க இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா இங்கே இருந்த யூதர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறை தோட்டம் இன்றும் இருக்கிறது. அதற்கான கீழே லிங்க் கொடுத்திருக்கிறேன், அதாவது இணையதள அந்த அட்ரஸ் கொடுத்திருக்கேன். அதுல போய் நீங்க என்ன பண்ணலாம், அந்த இதை டைப் பண்ணீங்கன்னா kulano.org போனீங்கன்னா இங்க இருக்க அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கும். சென்னைக்கு போறவங்க தேடி கண்டுபிடிச்சு, இந்த ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சென்னையில போனீங்கன்னா இந்த யூதர்களுடைய கல்லறை தோட்டத்தை நீங்க பார்க்கலாம். அதை ஒரு கமிட்டி வச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை நிர்வகித்து வருகிறார்கள். அங்க இருக்க கல்லறையில பார்த்தீங்கன்னா டேவிட் மேகன், அதாவது தாவீதோட நட்சத்திரமும் கீழே எபிரேய மொழியில அந்த வாசகத்தையும் நீங்க பார்க்க முடியும். இது சென்னையில இருக்கிறதான ஒரு கல்லறை தோட்டம், யூதர்களுக்கு சொந்தமானது. இங்கே ஒரு சினகாக் இருந்திருக்கிறது, அது காலப்போக்கிலே அழிந்து விட்டது. சென்னையில் அது எங்க இருக்குன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சோ இப்போ உங்களுக்கு சில இதை மாத்திர காமிச்சேன், எல்லாத்தையும் காமிக்கல. இன்றைக்கு இருக்கிறதான சினகாக் ஜபாலயங்கள் கேரளாவில் 7, மகாராஷ்டிராவில் 3, பெங்கால்ல 4, குஜராத்ல 1. இத்தனை யூதர்களின் ஜபாலயங்கள் இந்திய தேசத்திலே இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் மனசுல, அப்போ இந்தியாவில யூதர்கள் இருந்திருக்கிறாங்க இல்லையா? அந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கும். பாருங்க, ஏறக்குரிய இங்க பார்க்கும்போது 7, 13, 4, 1, கேரளால 7, மகாராஷ்டிரால 13, பெங்கால்ல 4, குஜராத்ல 1, 25 ஜபாலயங்கள் நமக்கு தெரிந்து இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு எவ்வளவு இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. 25 ஜபாலயங்கள் இருந்தா ஒரு ஜபாலயத்துல குறைந்தது ஒரு 50 பேர்னாச்சும் அங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஆராதனை செய்திருப்பாங்க இல்லையா? சும்மா ஒரு கற்பனை செய்து பாருங்க. இப்ப இன்றைக்கு இந்த அளவிற்கு ஜபாலயங்கள் இந்திய தேசத்திலே இருக்கிறது. அப்படி என்றால் இங்கே யூதர்கள் வாழ்ந்தார்கள், பல 100 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி நமக்கு புலப்படுகிறது, நமக்கு புரிய வருகிறது இல்லையா? உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய சினகாக்ஸ் பார்த்தீங்க. அப்போ இந்தியாவில் யூதர்கள் அப்படின்ற அந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ யூதர்கள் இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க? இந்த ஜபாலயங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு 25 ஜபாலயங்கள் இருக்கிறது. மெட்ராஸ்ல இருந்த அந்த ஜபாலயத்தை காணுமே, இப்படி எல்லாம் நிறைய செய்தி இருக்கு. தமிழ்நாட்டுல நிறைய ஜபாலயங்கள் இருந்திருக்கிறது, அது காணாமல் போய்விட்டது. அதே போல கேரளாவில நிறைய ஜபாலயங்கள் இருந்திருக்கிறது, காணாமல் போய்விச்சு. அதே போல கோவா, அதே போல மங்களூர், அதே போல நிறைய பகுதிகள் இந்தியாவில, மகாராஷ்டிரா, மும்பை, அப்புறம் அகமதாபாத், அதே போல ஆந்திரா, ஹைதராபாத், இங்கெல்லாம் நிறைய சினகாக்ஸ் இருந்திருக்கிறது. அந்த சினகாக்ஸ் இப்ப எங்க இருக்குன்னு தெரியாது. இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற எனக்கு நம்ம தமிழ்நாட்டுல 2 யூத குடும்பங்கள் எனக்கு தெரியும், அவர்கள் என்னோடு இணைப்பில் இருக்கிறார்கள். உங்களுக்கான ஒரு செய்தி, இன்றைக்கும் தமிழ்நாட்டில் யூதர்கள் இருக்கிறாங்க. அதுல 2 குடும்பங்கள் எனக்கு தெரியும். அதுல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் நம்ம கிளாஸ்ல நாங்கள் நடத்துறதான யெஷுவா லாங்குவேஜ் ஸ்டடி கிளாஸ்ல அவரும் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறாரு, அவரும் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார். உங்களுக்கு செய்திக்காக நான் சொல்லுகிறேன். நிறைய பேர் அப்போ இந்தியால இருந்ததற்கான செய்திகள் பாருங்க. இந்த காலகட்டத்துல 2 குடும்பங்கள் எனக்கே தெரிகிறது அப்படின்னு பொழுது நிறைய பேர் இன்னும் இருப்பதற்கான செய்திகள் எல்லாம் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவில் யூதர்கள் இருந்தார்கள், யூதர்களுக்கான ஜபாலயங்கள் இருந்திருக்கிறது. இப்போ இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு அப்படியே உள்ள போலாம். அப்போ இந்தியாவில் யூதர்கள் இருந்தாங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தில் இந்தியாவை குறித்ததான குறிப்பு என்ன என்பதை பார்க்க போறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான் நான் சொல்ல போறேன். இந்தியாவில் யூதர்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்த்துட்டோம், அவர்கள் அதற்கான ஆதாரங்களை நம்ம பார்த்துட்டோம். சோ பரிசுத்த வேதாகமத்தில் இந்தியாவை குறித்ததான குறிப்பு எங்க இருக்கிறது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, யூதர்கள் எந்த காலத்துல இருந்து இந்தியாவில இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளை அரசாண்ட ஆகாசுவேருவின் நாட்களில் சம்பவித்ததாவது அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. Now it came to pass in the days of Ahasuerus, this is Ahasuerus which reigned from India even unto Ethiopia over 127
ப்ராவின்சஸ் அப்படின்னு இங்க இருக்கு. சோ 127 நாடுகளை ஆண்டிருக்கிறான். அது எத்தியோப்பியா இருந்து இந்து தேசம் வரைக்கும் சொல்லி தமிழ் பைபிள்ல இருக்கு. ஆனா ஹீப்ரு மேல வசனத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இந்து தேசம் எத்தியோப்பியா தேசம் அப்படின்னு நம்ம தமிழ்ல பார்த்திருக்கோம்ல, இங்கிலீஷ்ல இந்தியா எத்தியோப்பியான்னு இருக்குல்ல, அது ஹீப்ருல பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இருக்கு பாருங்க, இந்து தேசம், அது ஹோடு அப்படின்னு இருக்கு. எத்தியோப்பியா தேசத்துக்கு குஷ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, மறுபடியும் சொல்றேன், தமிழ் பைபிள்ல இந்து தேசம் போட்டிருக்கு, ஆனா ஹீப்ரு பைபிள்ல ஹோடு அப்படின்னு போட்டிருக்கு. எத்தியோப்பியாவுக்கு குஷ் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? சோ தமிழ் மொழியில மொழிபெயர்க்கும் போது இந்து தேசம் எத்தியோப்பியா தேசம் போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்தியா டு எத்தியோப்பியான்னு போட்டிருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். ஆனா பைபிள்ல முறை இந்தியா பத்தி சொல்லியிருக்கு. அந்த பேர் என்னன்னா ஹோடு. இந்திய தேசத்திற்கு வேதாகமம் கொடுத்திருக்கிற ஆதி கால பெயர் என்னன்னா ஹோடு. அதே போல எத்தியோப்பியாவிற்கு குஷ் அப்படின்ற பெயரை கொடுத்திருக்கிறது. மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சோ வேதாகமத்துல இந்தியா பேர் என்னங்க? ஹோடு. அதே போல எத்தியோப்பியா தேசத்துக்கு என்னங்க? குஷ். இதை மனதில் வைத்துக் கொண்டு உள்ள போக போறோம். அந்த ஹோடு என்பதை தான் தமிழ் வேதாகமத்தில் இந்து தேசம் என்றும் ஆங்கில வேதாகமத்தில் இந்தியா என்றும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. முக்கியமான ஒரு செய்தி. அப்போ வேதாகமத்திலே இந்தியா இருக்கிறது, ஹோடு என்ற பெயரில் இருக்கிறது. அதை நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ உள்ள போகும்போது அந்த ஹோடுன்ற வார்த்தையை மாத்திரம் தனியா போட்டிருக்கேன் உங்களுக்காக. சோ 3 எழுத்து வார்த்தை. சோ ஹோடு அப்படின்ற ஒரு வார்த்தை வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இந்த ஹோடுல இருந்து அப்படியே நம்ம உள்ள போவோம். வேதாகமத்திலே இந்திய தேசத்துடைய பெயர் ஹோடு. சோ அடுத்தது நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஹோடு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் இருக்கிற 127 நாடுகளை ஆகஸ்ட் வேறு ஆண்டு இருக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லா பகுதிகளிலும் யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. நீங்க எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், 127 தேச நாடுகளில் இருக்கிறதான யூதர்களுக்கான செய்தி அனுப்பப்படுகிறது. அந்த செய்தியெல்லாம் நீங்க வாசித்திருப்பீங்க எஸ்தர் புத்தகத்தில். நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோ 127 நாடுகளிலும் யூதர்கள் இருந்திருக்கிறார்கள். சரியா? சோ அடுத்தது அப்போ ஆகாஸ் வேறு காலத்துல 127 நாடுகளில யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுல ஒரு நாடு இந்தியா, ஹோடு என்கிற இந்தியாவிலேயும் யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. அதற்கு முன்னால யூதர்கள் இந்திய தேசத்துல இருந்திருக்கிறாங்களா அப்படின்னா டைரக்டான எந்த செய்தியும் இல்லை. ஆனா ஒரு ஹிடன் செய்தி இருக்கிறது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்துல, ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோடு கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும் அப்படின்னு இங்க இருக்கு. அதாவது சாலமோன் ராஜாவுக்கு இருந்ததான அந்த சம்பத்துகளில ஒன்றுனா கப்பல்கள் இருந்துச்சு. ஈராம் கூட சேர்ந்து அவர் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காரு, வியாபாரம் பண்ணியிருக்காரு. அந்த வியாபாரத்தின் விளைவாக அவங்க என்ன கொண்டு வந்து கொடுத்திருக்காங்கன்னா பொண்ணு வெள்ளி யானை தந்தம் குரங்கு மயில்கள் கொண்டு வந்திருக்காங்க. இங்க பொண்ணு வெள்ளி யானை தந்தம் குரங்கு அப்படின்றதெல்லாம் பெரிய ஒரு இது இல்ல. மயில் அப்படின்றது இந்தியா தேசத்துல இருந்து தான் இருக்கிறது. இந்த மயில்கள் இருக்கிறது அது இந்தியா தேசத்துல இருந்து தான். அப்படியே உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், பர்மா தாய்லாந்து அப்படியே அந்த பகுதியில இருக்கும். அதாவது ஆசியாவில் வாழ்பவை தான் மயில்கள். சோ மயில்கள் எங்க இருந்து கொண்டு போகப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு க்ளூ நம்ம யோசித்தனா இந்தியாவில இருந்தா கொண்டு போகப்பட்டிருக்கோம். அதற்கு மயிலுக்கு வந்து ஹீப்ருல என்னன்னா டூகிம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டூகிம்னா மயில்கள். சோ மயில்கள் இந்தியாவிலிருந்து தான் கொண்டு போகப்பட்டிருக்கலாம் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இதற்கான வரலாற்று பூர்வமான அந்த எவிடன்ஸ் இல்ல, வேதாகமத்துல இல்ல. ஆனா மயில்கள் அப்படின்னும் போது அது இந்திய தேசத்துல தான் இருக்கிறது. அதே போல இந்திய ஞான தந்தம் இருக்கிறத அது வந்து ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்தது. அதுலதான் நிறைய பொருட்கள் செய்ய முடியும். ஆனால் ஆப்பிரிக்க யானை தந்தத்தினால அப்படி செய்ய முடியாது. சோ யானை தந்தங்கள் என்று சொன்னாலும் இந்திய தேசத்திலிருந்து தான் போயிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொன்னும் வெள்ளியும் நிறைந்த நாடு, இங்க இருந்தா பொன்னும் வெள்ளியும் போயிருக்கும் அப்படின்ற செய்தி நாம் தெரிந்து கொள்கிறோம். பின்னால அதற்கான வரலாற்று பூர்வமான சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். சோ சாலமோன் காலத்திலையும் வியாபாரத்திற்காக இங்கே யூதர்கள் வந்திருக்கலாம் என்கிறதான செய்தியை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏன்னா அதற்கப்புறம் வருகிறதான ஆகாஸ் வேறு காலத்துல 107 நாடுகள்லயும் யூதர்கள் இருந்திருக்கிறாங்க, இன்க்ளூடிங் இந்தியாவிலே இருந்திருக்காங்கன்ற செய்தியை நம்ம பார்த்தோம். எஸ்தர் 1:1 நம்ம பார்த்தோம். அடுத்து உங்களுக்காக இங்க ஒரு மேப் போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா என்னன்னா ட்ரேட் ரூட் போட்டிருக்கேன். இங்க பாருங்க ட்ரேட் ரூட். அந்த காலத்துல அலெக்சாண்டிரியா பட்டணத்துல, அதாவது ஈஜிப்ட் தேசத்துல இருக்கிற எகிப்துல இருக்கிற அலெக்சாண்டிரியாவில இருந்து இந்தியாவுக்கு ட்ரேட் ரூட் பாக்குறீங்க.
அங்கிருந்தா இஸ்ரேல் தேசத்திற்கும் பொருட்கள் கொண்டு போகப்பட்டது. அதற்கான வழியை பாக்குறீங்க, செங்கடல் வழியா அரேபியா கல்ஃப் வழியா இந்திய தேசத்துக்கு வருவதற்கான கடல் பாதையை நீங்க பார்க்கிறீங்க. இதற்கான செய்தி கீழே நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன், நியூ வேர்ல்ட் என்சைக்ளோபீடியா. ஓகே, நியூ வேர்ல்ட் என்சைக்ளோபீடியா.org நீங்க பார்க்கலாம். ஓகே, சோ அந்த இணையதளத்துல போய் நீங்க பார்க்கலாம், நியூ வேர்ல்ட் என்சைக்ளோபீடியா. அதுல வந்து நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகே, சரி, அப்படி நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அந்த இணையதள அட்ரஸை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த இணையதள அட்ரஸ்க்குள்ள போனீங்கன்னா இந்த செய்திகள்லாம் அங்க இருக்கும். அதாவது ட்ரேட் ரூட் பத்திதான செய்திகள்லாம் அங்க இருக்கும். அப்ப கடல் மார்க்கமாக வருவதற்கான ஒரு வழியை அவர்கள் வைத்திருக்கிறாங்க. அதுல 2 வழி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு குஜராத் பக்கம் போகுது, இன்னொன்று வந்து மலபார் கடற்கரை பக்கமா போகுது. அதை நீங்க பார்க்கறீங்க. இது மனதில் வைத்துக் கொண்டால் போதும். சோ இப்போ இந்த ஹோடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஹோடுன்ற வார்த்தை எப்படி இந்தியா அப்படின்னு மாறுச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். அடுத்து அந்த இந்தியாவும் ஹோடுவும் ஒண்ணா அப்படின்றதை நம்ம பார்க்க போறோம். இந்த இந்தியா அப்படின்னு தமிழ் வேதாகமத்தில் ஆங்கில வேதாகமத்தில் மொழிபெயர்க்கிறாங்களே, அதற்கு காரணம் என்னன்னா, எல்எக்ஸ்எஸ் என்கிறதான செப்டாஜிப்ட் பைபிள், அதாவது இயேசு கிறிஸ்து பரப்பதற்கு முன்பாக ஒரு 250 வருடங்களுக்கு முன்பாக மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு கிரேக்க மொழி வேதாகம். முதல்ல உலகத்துல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட வேதாகமும் எந்த மொழியில மொழியாக்கம் செய்யப்பட்டதுன்னா கிரேக்க மொழியில தான். அது வரைக்கும் எபிரேய மொழியில் இருந்த வேதாகமும் என்ன ஆகுதுன்னா கிரேக்க மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்படுகிறது. அதற்கு காரணம் யாருன்னா, அலெக்சாண்டருடைய தளபதிகளா இருந்த டாலமி வழி வந்ததான டாலமி செகண்ட், டாலமி பிலடெல்பஸ் என்கிறதான மன்னன் அந்த காலகட்டங்களிலே இஸ்ரேல் தேசத்தையும் எகிப்தையும் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய நண்பன் டிமெட்ரியஸ் பிலரியஸ் என்பவன் வந்து மிகப்பெரிய லைப்ரரி வச்சிருந்தான் அலெக்சாண்டிரியா பட்டணத்துல. அந்த லைப்ரரிக்கு உலகத்துல எல்லா புஸ்தகங்களும் வந்தாக வேண்டும் என்பது அவனுடைய திட்டமா இருந்துச்சு. வியாபாரத்துக்கு யார் வந்தாலும், அதாவது எது வழியா தான் வரணும்னா சூயஸ் கால்வா வழியா அலெக்சாண்டிரியா பட்டணத்துக்கு வந்துதான் ஐரோப்பிய தேசங்களுக்கே போக வேண்டிய கட்டாயம் அந்த காலகட்டத்துல இருந்துச்சு. சோ அந்த காலகட்டத்துல அந்த டோல்கேட், அதாவது சூயஸ் கால்வாய் வழியா மற்ற நாடுகள் வியாபாரம் செய்ய போகணும்னா அலெக்சாண்டிரியாவுக்கு வந்து புத்தகங்கள் ஏதாவது கொடுத்து விட்டு செல்லணும். புத்தகங்கள் கொடுத்தா அது டோல். அந்த காலத்துல அப்படிதான் இந்திய தேசத்துல இருந்த அத்தனை பொக்கிஷங்களும் புத்தகங்களும் அங்கே போய் சேர்ந்தது. அதை மறந்துவிடக் கூடாது. வரலாற்று பூர்வமான நூல்கள், அதுக்குள்ள மருத்துவ நூல்கள் எல்லாம் இந்தியால விலை தெரியாம மதிப்பு தெரியாம கொண்டு போய் டோல் கட்டி வியாபாரம் பண்ணிட்டாங்க அந்த காலத்துல. அதனாலதான் அத்தனை சொத்துக்களும் ஐரோப்பிய நாடுகளிலே தங்கிவிட்டது. எல்லா அந்த டெக்னிக்கல் அதே போல ஆராய்ச்சிகள்லாம் நம்முடைய நூல்கள் மூலமாக தான் வந்தது, மறந்துவிடக் கூடாது. சோ அப்படி யூதருடைய வேதாகமத்தையும் மொழிபெயர்க்கிறாங்க. 72 பேரை வச்சு மொழிபெயர்க்கிறாங்க. 2 பேர் ஓடிடுறாங்க. 70 பேரால மொழிபெயர்க்கம் செய்யப்பட்ட ஒரு கிரேக்க மொழி வேதாகம் செப்டாஜிப்ட் என்ற வேதாகமம். இந்த செப்டாஜிப்ட்ல தான் முறையா இண்டிகேஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இண்டிகேஸ் நான் கிரீக்ல போட்டிருக்கேன். இயேசு கிறிஸ்து பறப்பதற்கு முன்பாக ஒரு ஏறக்குறைய 250 ஆண்டுகள், சரிங்களா, அந்த காலகட்டத்துல மொழியாக்கம் செய்யப்பட்டது. இங்க போட்டிருக்கு 282 246 ஒரு டென்டேட்டிவா போட்டிருக்கு. சோ இந்த காலகட்டத்துல மொழியாக்கம் செய்யப்பட்ட அரசியல் நோக்கத்திற்காக, அறிவியல் நோக்கத்திற்காக, கலைக்காக ஒரு மொழியாக்கம் செய்யப்பட்ட எபிரேய வேதாகமும் செப்டாஜிப்ட் என்கிறதான கிரேக்க மொழி வேதாகமும். அதுல இண்டிகேஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு முதல்ல. இந்த இண்டிகேஸ தான் தமிழ்ல இந்தியானும் ஆங்கில வேதாகமத்துல இந்தியானும் மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. ஆனா வேதாகமத்துல உண்மையா எபிரேய மொழி வேதாகமத்துல என்ன பெயர் கொடுத்திருக்குங்க? ஹோடு தான் கொடுத்திருக்கு. ஹோடு தான், சரியா? ஆனா இந்த எல்எக்ஸ்எஸ் என்கிற செப்டாஜிப்ட் பைபிள்ல தான் இண்டிகேஸ் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஆன்லைன்ல உங்களுக்கு இந்த பைபிள் கிடைக்கும். போய் சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க, சரியா? சோ இன்னைக்கு நிறைய ஆன்லைன்ல எல்எக்ஸ்எஸ் பைபிள் கிடைக்கும். அது ஆன்லைன்ல போய் பார்த்து செக் பண்ணி பார்த்து டிரான்ஸ்லிட்ரேஷன் வெர்ஷன் எல்லாம் கிடைக்கும். அதுல போய் கரெக்டா இருக்கான்னு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அங்கதான் முதல்ல இண்டிகேஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இண்டிகேஸ்னா என்ன அப்படின்னா, அலெக்சாண்டர் வந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வரும் பொழுது இந்து குஷ் என்ற மலையை தாண்டி சிந்து, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் சொல்றோம் இல்லையா, சிந்து அந்த நதிக்கரை, சிந்து நதிக்கரை ஓரமா வந்து இந்தியாவை பிடிச்சார். அதாவது மேல் பக்கத்துல ஃபுல் இந்தியாவில நார்த் இந்தியா வந்து அவர் பிடிச்சார். இந்து குஷ் மலை வழியாக சிந்து நதிக்காக அந்த நதி பக்கத்துல இருக்கிறதான நாடுகளை அவர் என்ன பண்ணாருன்னா அலெக்சாண்டர் பிடிச்சாரு. இந்து குஷ் வழியா வந்தனால அதுக்கு பேர் என்னன்னா இண்டிகேஸ் அப்படின்னு
எல்எக்ஸ்எஸ் பைபிள் எழுதியிருக்காங்க. ஏன்னா எல்எக்ஸ்எஸ் வந்து கிரேக்கர்களுக்காக மொழியாக்கம் செய்யப்பட்ட வேதாகமம். அந்த கிரேக்கர்கள் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அலெக்சாண்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அலெக்சாண்டர் அவர் போய் கையகப்படுத்தின பிடித்துக் கொண்ட நிலப்பகுதியில் ஒன்றான இந்திகைஸ் மலைப்பகுதிக்கு அந்த பக்கம் இருக்கிற சிந்து அந்த நதி கரையோரத்தில் இருக்கிற அந்த பகுதிகளுக்கு இந்திகைஸ் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. இது நம்முடைய தென்னாடான அந்த ஹொடுக்கு பொருந்தாது, தென்னிந்தியாவுக்கு அது பொருந்தாது. வெள்ளைக்காரர்கள் வந்த பொழுதுதான் முழு தேசத்திற்கு இந்தியான்னு பேர் வச்சாங்க, மறந்துடக்கூட. சரியா? வெள்ளைக்காரர்கள் வந்த பொழுதுதான் முழு தேசத்திற்கும் இந்தியா என்ற பெயரை இவர்கள் எல்லாத்தையும் பிடிச்சு என்ன பண்ணாங்க, இந்தியா என்ற பெயர் கொடுத்தாங்க. அன்னைக்கு வேதாகமத்துல பார்க்கும் பொழுது எல்எக்ஸ்எஸ்ல இந்திகைஸ், இந்து குஷ் மலையை தாண்டி பிடித்த இடத்திற்கு பேரு இந்திகைஸ் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. சோ அதாவது நார்த் இந்தியாவை சொல்லியிருக்கு. சவுத் இந்தியாவை பத்தி பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மலபார் கடற்கரையா ஹொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறது இல்லையா? இப்ப கூட நம்ம நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டில் நம்ம கேட்கிறோம் இல்லையா, இந்தியாவில் கேட்கிறோம். ஒன்றியங்களின் நாடு இல்லையா? இந்தியா என்பது பல ஒன்றியங்களின் நாடு இல்லையா? பல சின்ன சின்ன குட்டி நாடுகள்லாம் சேர்த்து ஒன்றில் அங்க இணைக்கப்பட்டு ஒன்றாக மாற்றப்பட்ட ஒரு தேசமாக இன்றைக்கு இருக்கிறது. சரியா? அது ஒரு தேசம். ஆனால் அன்றைக்கு பல தேசங்களாக இருந்தது. சரியா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஒன்றியங்களின் இணைப்புல நம்ம பார்க்கிறோம், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, ஓகே. சோ இங்க உள்ள பார்க்கிறோம் இந்திகேஷ் அப்படின்னா இந்து குஷ் மலைப்பகுதியை சார்ந்த பகுதி, அந்த இந்திய பகுதிக்கு பேரு இந்திகேஷ் சொல்லியிருக்கு. ஆனா காலப்போக்கில் இந்தியா என்ற பெயர் இந்த தேசத்திற்கு வெள்ளைக்காரர்களால் கொடுக்கப்பட்டது, ஐரோப்பியர்கள் கொடுக்கப்பட்டது. இதற்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அலெக்சாண்டர் காலத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அலெக்சாண்டர் பிடித்த பகுதிகள் பேரு இண்டிகைஸ். சரிங்களா? சரி, அப்படியே தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்க. இந்த இண்டிகைஸ் அப்படின்னா இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் போட்டிருக்க மறுபடியும் இண்டிகைஸ் அப்படின்றது ஹிந்து குஷ் அந்த மலையை குறிப்பதாக இருக்கிறது. அந்த மலை பகுதியை தாண்டி வருகிற பகுதிகளுக்கெல்லாம் இந்துகேஷ் அப்படின்னு சொல்லுவோம். சிந்து நதி ஓடுகிற பகுதிகள் அது வந்து இண்டஸ் வேலின்னு சொல்லுவாங்க, இந்து நதின்னு தான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரிங்களா? நம்ம சிந்துன்னு சொல்றோம், அவங்க இந்து நதின்னு சொல்லுவாங்க, இண்டஸ் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இண்டிகைஸ் அந்த பகுதி பேரு இண்டிகைஸ், அதாவது எல்எக்ஸ்எஸ் பைபிள் சொல்லுகிற அந்த பகுதி பேரு இண்டிகைஸ். சரிங்களா? மறந்து விடக்கூடாது. ஆனால் ஹொடு என்று சொல்றோமே, அந்த ஹொடு என்பது மலபார் கடற்கரையை குறிக்கிறதா இருக்கிறது. மலபார் கடற்கரை, ஓகே, கேரள கடற்கரையை குறிக்கிற பெயர் தான் ஹொடு. இந்திகைஸ் என்பது நார்த் இந்தியாவில் இருக்கிறதான இந்து குஷ் மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதிகளை அந்த காலகட்டத்தில் குறிப்பதற்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. பின்னால மறுபடியும் சொல்றேன், வெள்ளைக்காரர்கள் தேசத்தை முழுமையாக பிடித்த பொழுது இதை ஒன்றிணைத்து இந்தியா என்ற பெயரை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த பெயர் பயன்படுத்த வருகிறது. இப்போ உங்களுக்கு ரெண்டு போன்றுங்க, இந்திகைஸ் எங்க இருக்கு, ஹொடு எங்க இருக்கு அப்படின்னு. இது முக்கியமான விஷயம், மறந்துடக்கூடாது. நம்முடைய வகுப்புக்கு இது ரொம்ப தேவையானது. இண்டிகைஸ்னா என்னது, ஹோடுனா என்னது. ஹோடு எபிரேய மொழி, இண்டிகைஸ் அது கிரேக்க மொழி. இண்டிகைஸ் அது அலெக்சாண்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ். சோ அந்த பைபிள்ல இருக்கும், இண்டிகைஸ் போட்டிருப்பாங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்றேன், பைபிள்ல எகிப்துன்ற பேர் வந்து எபிரேய மொழியில இருக்காது, மிஸ்ராயிம் தான் இருக்கும், மிஸ்ராயிம். ஆனா நம்ம தமிழ் பைபிள்ல எகிப்துன்னு போட்டிருக்கோம், இங்கிலீஷ்ல ஈஜிப்ட்னு போட்டிருக்கோம். சரி, இன்னைக்கு அது ஈஜிப்ட்னு சொல்றோம். ஆனா பைபிள்ல ஹீப்ரு பைபிள் அதோட பேர் என்னன்னா மிஸ்ராயிம், அப்படின்னா பழங்கால தேசம், மிஸ்ராயிம் தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணாங்க, இதே எல்எக்ஸ்எஸ் தான் என்ன பண்ணுச்சுன்னா அது ஈஜிப்ட்னு சொன்னனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஈஜிப்ட் எகிப்துன்னு சொல்றோம். சோ இதற்கு காரணம் என்னன்னா இது எல்எக்ஸ்எஸ் பைபிள், மறந்துடக்கூடாது. சோ அந்த எல்எக்ஸ்எஸ் பைபிள்னால கிரேக்க மொழி பெயர்ப்புனாலதான் பைபிள்ல நிறைய பெயர்களே மாறி இருக்கிறது. ஆனா ஹீப்ரு பைபிள் ஒரிஜினல் அப்படிதான் இருக்கு. ஆனா மொழியாக்கம் செய்யும் பொழுது ஏனோ அந்த கிரேக்க மொழி பெயர்களையே பயன்படுத்தி இருக்காங்க. இயேசு கிறிஸ்து கூட பெயர் அப்படிதானே சொல்றோம் இல்லையா, யெஷுவா அப்படின்னு எபிரேய மொழி பெயர், நம்ம கிரேக்க பெயர் தான் சொல்லிட்டு இருக்கோம். இசோஸ் அதுதான் இயேசு, இசோஸ் என்ற பெயர் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். கிரேக்க மொழி அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்கிறது. சோ ஆனால் வேதாகமத்தை பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் மொழியில அங்க என்ன இருக்கு, யெஷுவா தான் இருக்கும். அதே போலதான் இண்டிகைஸ், அதே போலதான் ஹொடு, அதே போலதான் மிஸ்ராயிம், அதே போலதான் ஈஜிப்ட், எகிப்து. இதெல்லாம் மனதில் வைத்துக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? ஓகே, இப்ப பார்த்துட்டோம். வேதாகமத்துல இரண்டு பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழி பகுதியில ஹொடுவும் கிரேக்க மொழி பகுதிகளில் இண்டிகைஸும் சொல்லியிருக்கிறது. ரெண்டும் ஒன்றும் அல்ல, மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த காலத்துல ரெண்டும் ஒன்றும் அல்ல. இப்போ உங்களுக்காக மறுபடியும் அந்த படத்தை போட்டிருக்கேன். ட்ரேடிங் ரூட் பாக்குறீங்க, இத்தாலியில இருந்து அப்படியே வருகிறதான அந்த ட்ரேடிங் ரூட் பார்க்குறீங்க. அரேபியா அந்த கல்ஃப் வழியா, அந்த வளைகுடா வழியா அப்படியே வந்து இந்தியாக்குள்ள வரலாம். எப்படி வரலாம், அந்த பக்கம் குஜராத் வழியா இந்திகேஷுக்கும் போலாம், கீழே இருக்கிற ஹொடுக்கும் போலாம். இந்திகேஷுக்கும் போலாம், ஹொடுக்கும் போலாம். பைபிள் நமக்கு சொல்றது
ஹோடு பத்தி தான் சொல்லுது, இந்திகைஸ் பத்தி சொல்றதுல. அது பின்னாளில கிரேக்கர்கள் ஆளும் பொழுது அவர்கள் வந்த இடங்கள், மறந்துடக்கூடாது. பிப்ளிக்கல் டைம்ல இந்திகைஸ் பத்தி குறிப்பு இல்ல, ஹோடு பத்தி தான் குறிப்பு இருக்கு, இந்திகைஸ் பத்தி இல்ல. அது நிலப்பரப்பின் வழியாக வந்த பிடித்த இடம். ஆனால் இந்த மலபார் கடற்கரை கடல் வழியாக வியாபாரத்திற்காக வந்த இடம். வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நிலப்பரப்பை பிடிப்பதற்காக அலெக்சாண்டர் வந்த வழி இந்திகைஸ், வியாபாரத்திற்காக மலபாருக்கு வந்தது கப்பல் வழியாக வந்த வியாபாரம். அது பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. உங்களுக்காக இந்த மேப் போட்டிருக்கேன், அந்த இணையதள முகவரி கூட நீங்க பார்த்து கொடுங்க, அதை பார்த்து நீங்க டைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க டைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா 250 இருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால் 250 இருந்து 250 AD வரைக்கும் ஏறக்குறைய 500 ஆண்டுகள் இந்த வழியா ட்ரேடு நடந்திருக்கு, அதாவது வியாபாரம் நடந்திருக்கிறது. இதற்கு காரணம் யாருன்னா அரபியர்களுடைய ட்ரேடு. 250க்கு அப்புறம், சரிங்களா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 250 வருஷம், இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் 250 வருஷம், 500 வருஷம் அரேபியர்களுடைய ட்ரேட் ரூட்டா இது இருந்திருக்கிறது. அரேபியர்கள் தான் இந்திய தேசத்துல இருந்து பொருள்களை கொண்டு போய் விட்டு இருக்கிறாங்க. அதற்கு முன்னால் யார் வித்துட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா யூதர்கள், மறந்துடக்கூடாது. இந்த 250 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னும் பொழுது, அதாவது ஆகாஸ் ராஜா காலத்துல இருந்து யூதர்கள் தான் கோல வச்சுட்டு இருந்தாங்க. அதற்கூட இந்த வழியை தெரிந்து கொண்ட அரேபியர்கள் இவரு கூட சேர்ந்து இங்க இருந்து வியாபாரம் பண்ணின செய்திகள் எல்லாம் நம்முடைய இந்திய தேசத்துல கண்டெடுக்கப்பட்ட எல்லா இதற்கு இருக்கிறது. இன்னொன்னு கூட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்திய அரேபிய எண்கள் 1, 2, 3 இந்திய எண்கள். அது அரேபியர்கள் தான் கொண்டு போய் உலகம் எங்கும் சேர்த்தார்கள். அதனால இந்திய அரேபிய எண்கள்னு சொல்றோம், சரியா? அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சோ இந்தியாவில தான் 1, 2, 3 என்ற கணக்கு முறை, சரியான கணக்கு முறை இந்தியாவில் மாத்திரம் தான் இருந்தது. இதை உலகம் எங்கும் அறிமுகப்படுத்தினவர்கள் அரேபியர்கள். அதாவது இந்திய அரேபிய எண்களை நம்ம சொல்றோம் 1, 2, 3க்கு. மறந்துடக்கூடாது. தமிழ்ல கூட இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் ஷேப் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. சோ வியாபார அந்த ரூட்டை பாக்குறீங்க. இந்தியால இருந்து அப்படியே என்ன பண்ணலாம்னா மலாக்கா வழியா சைனா போயிருக்காங்க, சைனால இருந்து திரும்ப வந்திருக்காங்க. இந்தியா வரைக்கும் வரும் பொழுது அது ஸ்பைஸ் ரூட், அதாவது நறுமண பொருளுக்கான வழி. இந்தியாவில இருந்து போகும் பொழுது அது சில்க் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லலாம், பட்டு வழி அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் நீங்க வரலாறுல படிச்சிருப்பீங்க, தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க, சரியா? ஓகே, இப்போ எஸ்தர் 1:1க்கு வருவோம். எஸ்தர் 1:1ல சொல்லப்பட்டதான ஹோடு இந்து குஷ் இல்ல, அது தென்னிந்தியாவா இருக்கிறதான மலபார் கடற்கரை தான் சொல்லுகிறது, அன்றைக்கு சொல்லி இருக்கிறது, சரிங்களா? இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போதும். ஆனா பைபிள்ல இந்தியான்னு போட்டிருப்பாங்க. இந்து குஷ்னா என்ன, இந்திகேஷ்னா என்ன, ஹோடுனா என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒரு நோக்கத்துக்காக சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ மறுபடியும் எஸ்தர் 9:31 வாசிக்கும் பொழுது, அவன் நாகாஸ்வேரன் ராஜ்யத்தில் உள்ள 127 நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுள்ள வார்த்தைகளுடைய நிருபங்களை அனுப்பினான். அப்ப இங்க வெளியே வேதவசனம் தெளிவா சொல்லுது, 127 நாடுகளிலும் இருக்கிற யூதர்களுக்கு சமாதானம் உண்மையுள்ள வார்த்தைகளுடைய நிருபங்களை அனுப்பினான் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. முதலைக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. சோ அதனால 127 நாடுகள்ல யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்தியாவில யூதர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார். அது ஹோடு என்கிறதான இந்த சவுத் இந்தியால நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க என்ற செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். வேதாகம் உங்களுக்கு சொல்லி தருகிறது. ஹோடுனா என்ன, இந்திகேஷ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தேசத்துல யூதர்கள் இருந்தாங்க என்பதற்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வரலாற்று பதிவு கீழே இருக்க விக்கிபீடியால கூட நீங்க பார்க்கலாம். நிறைய இணையதள அட்ரஸ் எல்லாம் போட்டிருப்பேன். இப்ப விக்கிபீடியா போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா அரைவல் ஆஃப் தி ஜூயிஷ் பில்கிரிம் அட் கொச்சின் AD 68, இயேசு கிறிஸ்து பின்பு 68வது வருஷம் யூதர்கள் இந்த மலபார் கடற்கரைக்கு வருகிறதான ஒரு ஓவியத்தை நீங்க பார்க்கிறீங்க. இந்த ஹிஸ்டரியில போய் நீங்க பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா thatscurry.com அப்படின்ற இணையதள அந்த இதுல போனீங்கன்னா the arrival of the Jewish pilgrims at Kochi AD 68 அங்கேயும் வந்ததுக்கான படத்தையும் நீங்க பார்த்துருங்க. இது கேரளால நிறைய இடத்துல வரையப்பட்டு அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்க ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா தெரியும். கேரளா tourism.org அப்படின்ற இணையதளத்துல போனீங்கன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த காலத்துல AD 67, அதாவது தேவாலயம் இடிக்கப்பட்ட காலத்துல இந்தியாவிற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிறதான செய்தியை நம்ம பார்க்கணும். அந்த இடிக்கப்படும் காலத்துல கொடுமையான காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தீத்துராயினால் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. ஒரு கொடுமையான ஆட்சி. அந்த காலத்துல யூதர்கள் இந்தியாவுக்கு வந்ததற்கான எவிடன்ஸை நீங்க பார்க்கிறீங்க, சரிங்களா? சோ ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலேயே யூதர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். ஆகாஸ்வேர காலத்துல, எஸ்தர் காலத்துல இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாலேயே இந்தியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் வணிக தொடர்பு இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் தேவாலயம் இடிக்கப்படும் காலத்துல இங்க வந்ததற்கான எவிடன்ஸை நீங்க பார்க்கிறீங்க. இங்கே யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. 2வது ஆலயம்
வந்து இடிக்கப்படும் பொழுது இங்கே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா பினா இஸ்ராயேல் அப்படின்ற இங்கே வந்து இருந்து தங்கி இங்கேயே இருந்ததான யூத குடும்பத்தை நீங்க பார்க்குறீங்க. அதற்குமான அந்த இணையதள அட்ரஸ் போட்டிருக்கேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்துச்சு. ஸோ indianexpress.comல போய் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். இவ்வளவு பெரிய குடும்பம் இருந்திருக்கிறது இங்க. இது போல பல குடும்பங்கள் இந்திய தேசத்துல இருந்திருக்கு. பார்த்தா யூதர்கள் மாதிரி தெரியல இல்லையா? சோ நம்ம நினைச்சுக்கிற யூதர்களுடைய மனநிலை பிம்பம் எல்லாம் வேற. ஆனா பாருங்க, இவங்க இருந்ததுக்கான இந்த எவிடன்ஸை நம்ம பார்க்கிறோம். அதே போல பாருங்க, இதை பார்க்கும்போது யூதர்கள் மாதிரி அவங்களுக்கு தெரியுது, வேற ஏதோ மாதிரி தெரியுதுல்ல. சோ இவர்களும் யூதர்கள். கொச்சின் மலபார் கடற்கரை இருந்த யூதர்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூதர்களை பார்க்கிறீங்க. அன்னைக்கு இங்க இருந்த பிளாக் ஜூ அப்படின்னு சொன்ன கருப்பு யூதர்கள், அதாவது அகேஸ்வர் காலத்துல இங்க வந்து தங்கி, அதுக்கு முன்னாலும் தங்கி இங்கே இருந்து இங்கே பெண் கொண்டு பெண் எடுத்து இங்கே தங்கி போன யூதர்களை கருப்பு யூதர்கள் சொல்லுவாங்க. கருப்பு யூதர்கள், சரிங்களா? அந்த கருப்பு யூதர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கொண்டையை போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு குடுமி இருக்கு பாருங்க. இந்த குடுமி இப்போ வேற எங்கேயோ போயிருச்சு இல்லையா? உங்களுக்கு புரியுப்பா, சரியா? அந்த குடுமி எங்கேயோ போயிருச்சு. சோ முதல்ல குடுமி வச்சாலும் யாருன்னா இவங்க தான். அதுக்கான படத்தை பார்க்குறீங்க. சோ இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற ஒரு சில பழமையான யூதர்கள் பாத்தீங்கன்னா இதே மாதிரி குடுமி வச்சிருப்பாங்க. ஆஸ்கனாசி பாக்குறீங்க, ஷெப்படி பாக்குறீங்க, ஒரு பெரிய தொப்பி வச்சிருக்காருல அவர் பாருங்க, ஒரு முடிய சுருள விட்டுருக்காரு பாருங்க. இதோடைய வடிவம் தான் ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு விதமா அவங்க வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு படத்தை நீங்க பார்க்குறீங்க. இதுவும் நீங்க கேரளா போய் பார்க்கலாம். இங்க வந்து மலபார் கடற்கரைக்கு வருகிறதான ஒரு யூத குடும்பத்தை நீங்க பார்க்குறீங்க. 72ல, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு பின்னால 72 AD ஒரு குடும்பம் இங்க வர்றத பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மலபார் கடற்கரை தெரிகிறது, அதை நோக்கி வருகிற ஒரு குடும்பத்தை பார்க்குறீங்க. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங். இது வந்து கேரளாவோட மார்க்கெட் பிளேஸ். கேரளாவோட மார்க்கெட் பிளேஸ் கொடுங்கலூர்ல இருக்கிறதான ஒரு மார்க்கெட் பிளேஸ் அந்த காலத்துல இருந்திருக்கு. இந்த மார்க்கெட் பிளேஸ்ல யூதர்கள் தான் நிறைய பிசினஸ் பண்ணிருக்கிறாங்க. அது கடையாளமா தான் இங்க பார்க்க யூதர்களை பார்க்குறீங்க. நீண்ட உடையோட இருக்கிறதான உங்களை பார்க்குறீங்க. இங்க ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருந்திருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணி நல்ல வியாபாரம் பண்ணி நாட்டை செழுமையாக்கினவர்கள் அந்த காலத்துல இவங்க தான். அதை குறித்த செய்தி பின்னால பார்ப்போம். அதே போல அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க வந்து சினகாக கட்டுறதான அந்த விஷயத்தை பார்க்க, ஒரு சினகாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதான ஒரு விஷயத்த நீங்க பார்க்குறீங்க. இதே கொடுங்கலூர்ல கட்டப்படுகிறதான ஒரு சினகாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அது. அதே போல இது என்னன்னா அந்த காலகட்டத்துல இருந்ததான, அதாவது ஏறக்குரிய 379 இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அந்த காலத்துல ஜோசப் ரம்பான், யூசுப் ரம்பான் அப்படின்னு ஒரு யூத தலைவர் இருந்தாரு. அவர்கிட்ட சேரமான் பெருமாள் அப்படின்ற ஒரு ராஜா என்ன பண்றாருன்னா, வியாபாரத்திற்காக வந்துதான் இங்க தங்கி இருக்கிறாங்க பெரிய குடும்பங்கள். அவங்களுக்கு அஞ்சுவனம் அப்படின்ற ஒரு கிராமத்தை அவர் கொடுக்கிறார். இந்த மன்னன் அவங்களுக்கு கொடுக்கிறார். அதை ஒரு பட்டயம் எழுதி கொடுக்கிறார். அதாவது டாக்குமெண்ட் பண்றாங்க. இந்த காலத்துல எப்படி பேப்பர்ல எழுதி கொடுப்போம், அந்த காலத்துல செப்பு தகுடுல எழுதி கொடுப்பாங்க. அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த தேசத்துல தான் இருக்கணும், இங்க வியாபாரம் பண்ணணும். ஏன்னா நீங்க வியாபாரம் பண்றதுனால எங்க நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது அப்படின்ற ரீதியில அவரை கௌரவப்படுத்தி அஞ்சுவனம்ன்ற கிராமத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அது யூதர்களுடைய கிராமமாக இன்றைக்கும் அறியப்படுகிறது. அந்த செப்பேடை தான் நீங்க பாக்குறீங்க. அந்த செப்பேடு பாக்குறீங்க, இந்த விக்கிபீடியால இருக்கும். ஒருவேளை கொச்சின் போயிருந்தீங்கன்னா இது வாங்கி வச்சிருப்பீங்க நிறைய பேர். நானும் வீட்டுல ஒண்ணு வச்சிருக்கிறேன். கொச்சின் சினகாங்ல இருந்து இதை ரிப்ளிகா பண்ணி விற்குவாங்க. நானும் வீட்டுல வாங்கி வச்சிருக்கிறேன். இல்லாதவங்க விக்கிபீடியால போய் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காப்பர் பிளேட் வந்து கொச்சின்ல இந்த ஜோசப் ரம்பானுக்கு அந்த ராஜாவால் கொடுக்கப்பட்டதான ஒரு பட்டயம். இதுல என்ன எழுதி இருக்குன்னா, சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரைக்கும் அஞ்சுவனம் யூதர்களுக்கு. அவ்வளவுதான். சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரைக்கும் அஞ்சுவனம் யாருக்குன்னா யூதர்கள் தான் அப்படின்ற அதை போன்ற ஒரு வாசகத்தை இங்க எழுதி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இங்க இருக்க தமிழ் எழுத்துக்களை பாருங்க. இது ஒரு தமிழ் எழுத்து. ஆதி காலத்துல அங்க இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தமிழ் எழுத்து, ஆதி காலத்து தமிழ் எழுத்து. சோ மலபார் கடற்கரையில தமிழ் தான் இருந்தது என்பதற்கு ஆதாரம் இதுதான். ரொம்ப முக்கியமான விஷயம். மலபார் கடற்கரையில அன்னைக்கு எழுதப்பட்டதான சேர மன்னர்கள் தான் இருந்தாங்க இல்லையா? சேர மன்னர்கள் இருந்த பொழுது அவர்கள் எழுதி தந்தது ஒரு தமிழ்ல தான் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆதி காலத்து தமிழ் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இதைதான் நம்ம நாட்டு பிரதமர் என்ன பண்ணாருன்னா, இஸ்ரவேலுக்கு அந்த தேசத்திற்கு கிஃப்ட் அப் பண்ணாரு. இங்க பாருங்க, இல்ல படத்துல பாக்குறீங்களா? இதை கிஃப்ட் பண்ணாரு. உங்களுக்கு பேப்பர் எல்லாம் வந்திருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த செப்பேட்டை தான் என்ன பண்ணாரு,
இஸ்ரேல் தேசத்திற்கு நம்முடைய நாட்டு பிரதமர் அதை கொடுத்து மறுபடியும் அந்த உறவை புதுப்பிப்பதற்காக அந்த செப்பேடு ஒரிஜினல் செப்பேட்டை கொடுத்து அமைச்சிட்டாரு. இப்போ அது எங்க இருக்குன்னா இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் இருக்க வரைக்கும் 5 வனம் யூதர்களுக்கு அப்படின்ற அந்த முக்கிய குறிப்படங்கிய அந்த செப்பேடு அப்படின்னா டாக்குமெண்ட், லேண்ட் டாக்குமெண்ட் இப்போ இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறது. எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதோட மாத்திரமல்ல, இங்க நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்கன்னா இந்த தேசத்துல வெள்ளைக்காரர்கள்லாம் வந்து இந்த நாட்டை ஆண்ட பொழுது அவங்க தமிழுக்கு நிறைய சேவை ஆற்றினாங்க. அதுல அவங்க நிறைய டிக்ஷனரி போட்டாங்க, தமிழை வளர்ப்பதற்கான டிக்ஷனரி போட்டாங்க. அதுல ஒண்ணு பாக்குறீங்க, மலபார் அண்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி அப்படின்னு பாக்குறீங்க. மலபார் அப்படின்னா என்னன்னா தமிழுக்கு அன்னைக்கு மலபார் தான் பேர் உங்களுக்காக, சரியா? அதை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா மேல 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 லைன்ல அதே போல உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல டிக்ஷனரி மலபார் அண்ட் இங்கிலீஷ் போட்டு கீழே தமிழும் ஆங்கிலமுமா இருக்கிற அகராதின்னு போட்டிருக்காங்க. தமிழ்ல தமிழும் ஆங்கிலமுமா இருக்கிற அகராதி அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ்ல உத்து பார்த்து படிங்க. சோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்தவங்க நீங்க அதை என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம். நிறைய சோர்சஸ் உங்களுக்கும் கிடைக்கும், தேடி பாருங்க. சோ இது தமிழுக்கு அன்னைக்கு என்ன பேருன்னா மலபார் மொழின்னு தான் அர்த்தம். மலபார் மலபார் கடற்கரையில கோட்லோச்சின மொழி தமிழ் மொழி தான். தமிழ் மொழி தான் அன்றைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கான சான்று. மலையாளம் பின்னால தான் வந்துச்சு, சரிங்களா? சோ அன்னைக்கு பட்டயம் எழுதி கொடுத்த மொழியாக இருந்தாலும் சரி, அன்றைக்கு அவர்கள் சேர மன்னர்கள் பேசின மொழியாக இருந்தாலும், அதற்கு முன்பாக இருந்த மன்னர்கள் பேசின மொழி எல்லாமே தமிழ் தான். மலபார் அப்படின்னு அது அழைக்கப்பட்டது. இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் கூட பாக்குறீங்க, பாத்தீங்கன்னா a grammar for learning a principle of the Malabar language properly called Tamil or the Tamilian language அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க ரைட் ஹேண்ட் சைட்ல. அது அந்த அன்றைக்கு அடிக்கப்பட்டதான வெள்ளைக்காரர்கள் அடிக்கப்பட்ட புஸ்தகத்துல இருக்கு, a grammar for learning the principle of the Malabar language properly called Tamil or the Tamilian language அப்படின்றது. ஓகே, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா மலபார் அண்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி போட்டுட்டு மேல தமிழும் ஆங்கிலமா இருக்கிற அகராதி அப்படின்னு போட்டிருக்காங்க. யூரோப்பியன் என்ன பண்ணாங்களாமா, of the Tamilian language commonly called by Europeans the Malabar language. ஏன் அப்படி கூப்பிட்டாங்கன்னா, ஐரோப்பியர்கள் போது இந்த தேசத்துக்கு முதல்ல வந்தது போர்ச்சுகீசியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்னன்னா இது மலபார் தான், மலபார் மொழி தான் தமிழ் அப்படின்றது. பின்னாட்களில நிறைய அரசியல் நிறைய காரியங்களுக்காக நிலப்பரப்பு இன்னைக்கு வேற நிலப்பரப்பு இருக்கிறோம். சோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை குறித்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. சோ நாம் இன்றைக்கு சந்தோஷமா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. சோ நமக்கு நல்ல ஆண்டவர் தெரிந்து கொள்ள வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த காலகட்டத்துல நிறைய சவால்களை அந்த காலத்தின் உலகம் சந்தித்திருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்த உலகம், அதே போல அதற்கு பின்பதாக இந்த போர்ச்சுகீசியர்கள் வர வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த கிறிஸ்தவர்களும் அதே போல யூதர்களும் பல இன்னல்களை சந்தித்திருக்கிறாங்க. அதற்கு பின்பாக ஐரோப்பியர்கள் வந்த பொழுது ஒரு சமாதானமான சூழ்நிலை உண்டாகி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். தமிழ் வளர்க்கப்பட்டது. தமிழ் எழுத்துக்கள் நமக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமே கால்டுவெல் தான் இல்லையா? கால்டுவெல் தான் தமிழ் எழுத்துக்கே காரணமா நாம் பயன்படுத்தி தமிழ் எழுத்துக்கு. அப்படி தமிழுக்கு நிறைய விஷயங்களை ஐரோப்பியர்கள் செய்தனால தமிழ் மொழி அழியாமல் இன்றைக்கு செம்மொழியாக இருக்கிறது நாம் அந்த மொழியில பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இது பார்த்தீங்கன்னா இது என்னன்னா கொச்சின்ல இருக்கிறதான ஒரு சினகாகு. இந்த சினகாகுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்ததான மகாராஜா, கொச்சின் மகாராஜா என்ன பண்றாருன்னா தோராவிற்கு ஒரு கிரீடம் செஞ்சு கொடுக்கிறாரு. அதாவது தோரா இருக்கு இல்லையா, 5 புஸ்தகம் இருக்கு இல்லையா, அதுக்கு எப்பயுமே ஒரு கிரீடம் இருக்கு. அந்த தோல் சுருளுக்கு மேல ஒரு கிரீடம் வச்சிருப்பாங்க. அது மனிதனை போல அவங்க நினைப்பாங்க யூதர்கள். சோ அதற்கான தங்க கிரீடத்தை கொண்டு வந்து தருற பணத்தை நீங்க பார்க்கறீங்க. அங்க இருக்கிற அந்த ரவி என்ன பண்றாருன்னா தங்க கிரீடத்தை வாங்குறாரு. சோ 22 கேரட்ல என்ன பண்றாங்கன்னா 1805ல இதை வந்து கொடுத்திருக்காங்க. 1805ல இந்த ராஜா வந்து பரிசளிப்பதை பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு பழைய அந்த சினகாக அப்படின்னு நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. அதுதான் இப்போ போய் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த போட்டோல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தோல் சோறுகள் எல்லாம் இங்கிலாந்து இதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க, அதாவது இஸ்ரேலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. தோராவெல்லாம் இப்ப உள்ள இல்ல, அதை இஸ்ரேலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. காலியா இருக்கு, அதெல்லாம் ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்காங்க. சோ அதுக்குள்ள இந்த தோராக்கு அன்றைக்கு மகாராஜா என்ன பண்ணிருக்காரு, கிரீடத்தை செய்து கொடுத்திருக்கிறார். அதே போல அந்த சினகாக பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில எழுதப்பட்ட வாக்கியங்கள் நிக்குட் இல்லாம, அதாவது உயிரெழுத்துக்கள் இல்லாம வெறும் மெய்யெழுத்துக்களால் எழுதப்பட்டதான அந்த வாக்கியத்தை நீங்க பார்க்கலாம். அதுவே நீங்க 1344ல கட்டப்பட்டதான ஓல்டஸ்ட் சினகாக் அப்படின்னு போட்டிருக்கு. 1344, அதாவது போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாக, ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாக கட்டப்பட்டதாக இங்கே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பின்னாளில ஒரு பிளேக் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படிப்பட்டதாக இருந்ததான யூதர்கள் அளவுக்கு அதிகமாக
இந்திய தேசத்துல ஆளுகை செய்த, பிசினஸ் செய்த, இந்தியாவை வளர்த்த, இந்தியாவில் தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய, தமிழ் மொழியை உருவாக்கி அப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். மறந்து போன கதைகள். இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா 1524க்கு முன்னால 1524ல டச்சுக்காரர்கள் வந்து இங்க வந்து தங்களுக்கு ஆட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு முன்னால மூர் என்கிறதான இனம், மூர்னு என்னது அரேபியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த இதுல வியாபாரத்துக்கு வந்து யூதர்கள் கை இங்கே ஓங்கி இருக்கிறபடினால அவர்களுக்கு எதிராக கலகம் செய்து அவர்களை கொன்று அவர்களை துரத்தினார்கள். அந்த செய்தி தான் நீங்க பார்க்கிறீங்க. அந்த செய்தி வந்து அதுக்கான இணையதளத்துல போய் பார்க்கலாம். அதாவது கேரளா கிறிஸ்டியானிட்டி, அப்புறம் கேரளா டூரிசம் அந்த வெப்சைட்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி, இந்த படம் எல்லாம் இருக்கும். கேரளாவை மற்ற தேர்தல போனீங்கன்னா இந்த படங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வரலாற்று புத்தகங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த மூன்ற இனம் எப்படி யூதர்களுக்கு எதிராக சதி செய்தது, அவருடைய வீடுகளை எப்படி கொளுத்துனாங்க, அவங்க வியாபாரத்தை எப்படி எடுத்தாங்க, எப்படி அஞ்சுவனத்திலிருந்து துரத்தப்பட்டாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் அங்க இருக்க. தண்ணீர்ல ஒரு ரவி தன்னுடைய மனைவியை தொழில் சுமந்து கொண்டு நீந்தி போவதை நீங்க பார்ப்பீங்க. இப்படி கொன்று குவிக்கப்பட்டு துரத்தப்பட்டு அன்றிலிருந்து இருந்து ஆரம்பித்ததான பிரச்சனை ஓயவே இல்லை. அது வரலாற்று நிறைய குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது. இப்போ உள்ள போவோம். தோமா வழி கிறிஸ்தவம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தோமா ஏன் இந்தியாவுக்கு வந்தாரு. ஒரே கேள்வி நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தோமா வழி கிறிஸ்தவம்